முடிவு பரியந்தம் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எல் யமுனா முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஃபெய்த்ஃபுல் டு அண்ட், முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் அவர் நம்மை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார், நடத்துவார். அதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படி செய்வார். அவர் அப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? முந்தின வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே என்ன செய்வார்? உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படி செய்வார். எப்படி செய்வார்? அவர் கடைசி வரைக்கும் உங்களை என்ன செய்வார்? காப்பார். கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்வார்? உங்களை காப்பார். ஆகவே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யார் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? உங்களை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே, நம்மை அழைத்தாரே. தாயின் கற்பத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சரி, எதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? எதற்கு தெரியுமா அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்ப கர்த்தர் எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றால், உங்களை அழைத்தவர் முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்த, உங்களை உறுதிப்படுத்த, உங்களை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் பாதியில விட்டுறவர் கிடையாது. நீங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா புருஷன் பாதியில விட்டுட்டு போயிட்டார், மனைவி பாதியில விட்டுட்டு போயிட்டா, பெத்த பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, பெத்த பிள்ளைங்களை அப்பா அம்மா பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க, 1.5 வயசு பிள்ளைய அந்த பெத்த தாயை அடிச்சு கொண்டிருக்கு, வீட்டுக்குள்ள போட்டு செத்துருச்சு பிள்ளை. என்ன சொல்றது? உண்மையற்ற உலகம், கைவிடுகிற உலகம். சத்தியவேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அவர் உங்களை பாதுகாப்பதிலே, ஸ்திரப்படுத்துவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று. ஆமென். முடிவு பரியந்தம் அவர் உங்களை காப்பார், ஸ்திரப்படுத்துவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், பாதுகாப்பார். பயப்படாதீங்க, பாதியில விட்டுற மாட்டார் கர்த்தர். வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எத்தனை நாட்கள் உங்களுடனே கூட இருக்கிறேன்? சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம். உலகத்தின் முடிவு பரியந்தம் 365 நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் கேட்கிறேன், உங்க புருஷன் 365 நாள் உங்க கூட இருக்க முடியுமா? உங்க மனைவி 365 நாள் உங்க கூட இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன், உங்க அப்பா அம்மா 365 நாள் உங்க கூட இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க 365 நாள் உங்க கூட இருக்க முடியுமா? கர்த்தர் சொல்றாரு,
உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன். எதுக்கு பயப்படுற? எதுக்கு கண்ணு கலங்குற? எதுக்கு சோர்ந்து போயிடுற? நான் செத்தா போயிட்டேன். நான் செத்து போயிடலப்பா. நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறேன். உயிர் தெழுந்து இயேசு இங்க பேசுறாரு. மக்கள் பாருங்க, அங்க கூடியிருக்கிற கிட்டத்தட்ட 500 சீசர்கள் சொல்றாங்க. சீசிகள் கூடியிருக்கிறாங்க அந்த கலிலேய கடல்ல ஓரத்துல. அந்த கலிலேய கடல் அந்த ஓரத்தில் கூடியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். இயேசு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இயேசு செத்து போயிட்டாரு, நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி. உயிர் தெழுந்த இயேசு அவர்கள் வெளிப்பட்டுங்க சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார்? உங்களை பாதுகாப்பதிலே, உங்களை காப்பதிலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே பக்கத்து வீட்டுக்காரன் அச்சுறுத்துறதை கண்டு பயப்படாதீங்க. உன்னை வெட்டி பிரிவேன், குத்தி பிரிவேன், போட்டு தள்ளிடுவேன். அங்கே யார் தெரியுமா? நீங்கள் உள்ளத்திலே சொல்லுங்க, டேய் உன்னைய விட பெரிய ஆளு எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு. உள்ள சொல்லுங்க. நமக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. இந்த கிண்ணறத்தை எடுத்து கீன்னு வாசிக்கக்கூடாது. மதி நீட்டி சித்திட்டியும் போய் எனக்கு யாரும் இல்லை, எதுக்கு மூஞ்சியை தொங்க போடுறீங்க, யாரும் இல்லைன்னு கத்தரை கேவலப்படுத்தக்கூடாது, கத்தரை அவமானப்படுத்தக்கூடாது. கத்தர் தான் கூட இருக்கிறார்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்களவா. அப்புறம் எதுக்கு எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க? பிள்ளை கை விட்டுருச்சு, குட்டி கை விட்டுருச்சு, எல்லாம் கை விட்டுருச்சு. அப்படின்னு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் கை விட்டது உண்மைதான், ஆனால் கத்தர் கை இல்லையே. கத்தர் கையை பிடிச்சிருக்கிறார்ல. கத்தர் எனக்கு சொன்னார், நீ என் கையை பிடிச்சிருக்க விட நான் உன் கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறேன். நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவர் கையை பிடிச்சிருக்கேன் போல. அவர் தான் என் கையை பிடிச்சிருக்கிறாரு, அதனால் விட்டுற மாட்டார். சின்ன பையன் இருக்கிறான், அவங்க அப்பா கூட போகிறேன், அந்த சுண்டு வரல பிடிச்சிட்டு அப்படியே உலகத்தையும் மறந்து ஹாயா எங்கள் டாடி கூட இருக்கிறாரு அப்படின்ட்டு அவன் நடக்கிற நடையும் அவன் தோரணையும் பார்த்தா அவன் அப்பா ஒல்லியாக தான் இருப்பார், ஃபோன் ஊதுனா கூட விழுந்துருவார். ஆனால் அவனுக்கு என்ன நினப்பு, எங்கள் அப்பா பெரிய ஆள். பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகளுடைய எண்ணத்தை பாருங்க. எங்கள் அப்பா கூட இருக்கிறாரு, எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், எங்கள் அப்பா பெரியவர். உங்கள் அப்பாவை குறித்து இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குதா? உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அவரை பற்றி பேசலை, பரலோக அப்பா. எப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குது? எங்கள் அப்பா கூட இருக்கிறாரு, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் தான் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. அந்த பையன் இருக்கிறானே, அந்த பையன் உங்கள் அப்பாவுடைய சுண்டு வரல இப்படி பிடிச்சிருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா இங்கே பிடிச்சிருக்கிறாரு மணிக்கட்டில், தெரியுமா உங்களுக்கு? வெட்டா பிடிச்சி தூக்கிடுவார், வெட்டா பிடிச்சி தூக்கிடுவார், ஒன்றாக அவன் பார்த்துக்கிடுவார். அன்னைக்கு ஒரு இது பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க, தாய் என்பே பெருசுன்னு சொல்கிறாங்க, சந்தோஷம்தான், நம்ம அதை மறுத்தெல்லாம் பேசலை. அந்த பையன் அங்கே மேலே உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அம்மா நின்றுட்டு குதிரா அப்படின்றாங்க, குதிக்க மாட்டேங்கிறான், பயப்படுறான், யோசிக்கிறான். அப்படியே சும்மா குதிரை, அம்மா தானடா அப்படின்றாங்க, குதிக்க மாட்டேங்கிறான். அவங்க அப்பா பக்கத்தில் ரூம்லேருந்து வர்றாரு, குதிரான்னு சொல்கிற டப்புன்னு குதிச்சிட்டான் பாருங்க. என்னடா பார்த்தா அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை, அப்பாவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம், அப்பா அதிகமாக பாதுகாப்பார். சின்ன பையங்க, 3 வயசு பையன், என்ன மாதிரி மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. அப்பா பிடிச்சிருவாரு, அப்பா பாதுகாப்பார். உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? பரலோக அப்பா, ஏசு அப்பா. அவர் இருக்கிறாரு. போய் நல்லா தூங்குங்க, நல்லா என்ன செய்யுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமே, எல்லா கவலையும் அவர் மேலே வச்சுட்டு, அப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் படுத்து தூங்குறேன்பா. நான் படுத்து தூங்கினாலும் நீர் தூங்குகிற தேவன் அல்ல, நீர் வேலை செய்து கொண்டே இருக்கிற தேவன். எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர், நீர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர்.
என் பிள்ளையை நீர் பாதுகாப்பீர். ஆமென். என் குடும்பத்தை நீர் பாதுகாப்பீர், என் புருஷனை நீர் பாதுகாப்பீர், என் மனைவி நீர் பாதுகாப்பீர்ப்பா. நீர் அதிலே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறீர். எங்களை பாதுகாத்து ஸ்திரப்படுத்துவதிலே நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே எல் யமுனா முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி நம்மை ஸ்திரப்படுத்துவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.